ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபின்லாண்ட் தமிழ். இன்னைக்கு எந்த டாப்பிக்கோட வந்திருப்பான்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. இல்ல தம்ப்நெயில பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, என்னுடைய கார் வந்து உடஞ்சிருச்சு. கார் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். அதுல ஒன் ஆஃப் த டிஸ்கஷன் வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாமா, அப்படி இல்லைன்னா கம்பெனி லீசிங் கார் எடுக்கலாமா அப்படின்ட்டு தான். ஸோ ரொம்ப டிஸ்கஷனுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்தோம். அதுதான் வந்து கம்பெனி லீசிங் கார் எடுத்துக்கலாம் அப்படின்னு. கம்பெனி லீசிங் கார்னா அந்த கார் வந்து எனக்கு சொந்தம் இல்லை, பட் ஸ்டில் ஐ கேன் டிரைவ் அன்டில் பர்டிகுலர் கிலோமீட்டர்ஸ். கம்பெனி வந்துட்டு இந்த காரை ஓன் பண்ணும். அவங்க ஒரு லீசிங் கம்பெனி மூலியமா ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருப்பாங்க. இந்த லீசிங் கம்பெனிக்கு தான் நம்ம வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டோட இருப்போம். ஸோ அப்படிதான் இந்த கார் எடுத்தோம். இங்க வந்து ஃபின்லாண்ட்ல நம்ம டைரக்டா கார் வாங்குறது ரொம்ப கஷ்டம், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கார்லாம் வாங்குறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்குவாங்க, அப்படி இல்லைன்னா கம்பெனி கார் வாங்குவாங்க. ஆஃப்டர் சோ மெனி திங்ஸ், நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப யோசிச்சு, சரி செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாமா இல்லை கம்பெனி லீசிங் கார் எடுக்கலாமான்னு கடைசியில் லீசிங் கார் தான் எடுத்தோம் நாங்கள். இன்னைக்கு அந்த லீசிங் கார் எடுத்ததுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகிப்போச்சு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கண்ணாடி பேனு ஒரு பெரிய கிராக்கே விழுந்துருச்சு, நல்லா பெருசா உடஞ்சிருச்சு. அது எப்படி உடஞ்சதுன்னு எனக்கே தெரியல. இங்க விசாரிக்கும் போது தான் தெரியுது, இங்க வந்துட்டு நல்லா வின்டர் டெம்பரேச்சர் அவுட் சைடு பயங்கர கோல்டு மைனஸ்ல இருக்கும். நம்ம வந்து உள்ள வார்மா இருக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளயும் ஹீட்டர் போட்டிருப்பாங்க. ஹீட்டர் போடும்போது இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னால கார்ஸோடைய விண்ட்ஷீல்ட் ஃப்ரண்ட் கண்ணாடி வந்துட்டு கிராக் விடுறது இங்க ரொம்ப சகஜம் போல இருக்கு. அது எனக்கு முன்னாடி தெரியாது, இப்பதான் தெரிஞ்சது. நல்ல காலம். இப்போ நான் வந்துட்டு இந்த கம்பெனியோட இன்சூரன்ஸ் எல்லாமே ஃபுல்லா இது கவர் ஆகிறதுனால என்னோட காசு எதுவும் நான் போட வேண்டாம். கம்பெனிக்கு வந்து ஃபுல்லாமே இன்சூரன்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து அவங்க வச்சிருப்பாங்க. சப்போஸ் நான் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிட்டனாலும் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி வாங்கியிருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல. சில இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கலாம், என்னோட கை காசு நிறைய போடுற மாதிரி ஆயிருக்கலாம். பட் இந்த ரிப்பேர் வந்துட்டு ஃபுல்லா கம்பெனியே தான் பே பண்ணும். அந்த டிசிஷன் வந்துட்டு ஒரு ஃபைன் டிசிஷனாக எடுத்த மாதிரி தெரிஞ்சுது. அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். இருங்க, நான் அந்த கிராக் எவ்வளோ பெருசு இருக்குன்னு காட்டுறேன். இங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த கண்ணாடியோட கிராக்கு, அப்படியே போய் அந்த எண்டு வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி. அப்படியே ஒரு பெரிய கிராக் விழுந்துருச்சு. இந்த கிராக்கை ஃபிக்ஸ் பண்ணணுன்னா அவங்க ஃபுல் கம்ப்ளீட் விண்ட்ஷீல்டே மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. சரி மாற்றணும், மாற்றுற பில் எல்லாமே டைரெக்டாக லீசிங் கம்பெனி அண்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போயிடும். நான் எதுவும் கையிலேருந்து பே பண்ண வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே சேர்த்து தான் மாதம் மாதம் அவங்க எங்ககிட்ட வாங்குறாங்க. ஸோ அதுவே பெரிய அமௌண்ட் தான் மாதம் மாதம் கட்டுறது.